அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து தாமஸ் பெயின். நான் பேச போகிற தலைப்பு வந்து தாமஸ் பெயின். இவர் வந்து ஒரு இங்கிலாந்தில் பிறந்தவர். ஆனால் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா வராரு பாருங்க. அமெரிக்கா வராரு. எப்போ வராரு? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அமெரிக்காவில் ஒரு பெரிய மேதை இருக்கார், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு இலக்கியவாதி. நிறைய திறமைகள் உள்ளவர். அவர் கண்டுபிடிப்பாளர். அப்படி நிறைய திறமைகள் உள்ள அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை கூட வந்து அமெரிக்காவில் வந்து பிழைக்க வர்றாரு. ஆனால் அமெரிக்கா வந்த இவர் என்ன பண்ணுறாரு? அமெரிக்கா வந்து அப்போ வந்து இங்கிலாந்தோட கஸ்டடியில் இருக்குது. இங்கிலாந்தோட கஸ்டடியில் இருக்குன்னா இங்கிலாந்து வந்து உலகம் பூரா எல்லா நாட்டையும் காலனி நாடாக வச்சுருக்கு, அடிமை நாடாக வச்சுருக்கு. அமெரிக்காவையும் இங்கிலாந்து நாடு வச்சுருக்கு. அப்போ இவர் அந்த அமெரிக்காவில் வந்தவுடனே இவர் எழுதுகிறாரு பாருங்கள். ஒரே ஒரு புத்தகம் தாங்க. அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து காமன் சென்ஸ், பொது அறிவு. காமன் சென்ஸ், பொது அறிவுன்ற புத்தகத்தை எழுதுகிறாருங்க. அதாவது என்ன எழுதுகிறாருன்னா 47 பக்கம்தான் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகம் வந்து வெறும் 47 பக்கம்தான். ஆனால் அது ஒரு புஸ்தகம்னு கூட சொல்ல முடியாது, ஃபேம்லெட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கைப்பிரதிங்க. அது சின்ன ஒரு கைப்பிரதி, துண்டு பிரசுரம் கொடுக்குறதா சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கைப்பிரதி அது. அந்த காமன் சென்ஸ் புஸ்தகம் அமெரிக்காவில் அன்றைக்கி வந்து 13 மாநிலங்கள் தான். இன்றைக்கி தான் 50 மாநிலங்கள். 1776 சமயங்களில் 13 மாநிலங்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ 2.5 மில்லியன் மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. அதில் 1 மில்லியன் மக்கள், 1 லட்சம் மக்கள் இந்த புஸ்தகம் போய் எல்லார் கையிலையும் சேர்ந்துருதுங்க. சேர்ந்தால் புஸ்தகத்தை படிக்கிறாங்க. இந்த புஸ்தகத்தில் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா, கண்டத்தை, அமெரிக்கான்றது ஒரு பெரிய கண்டம், நிலப்பரப்பில் அதிகமான நிலப்பரப்பு, 50 மாநிலங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்போ அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ நிலப்பரப்பு இருந்திருக்கும்? மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு இந்த அமெரிக்காவை, இந்த கண்டத்தை தீவு ஆள்வதா அப்படின்னு இவர் கேட்குறாரு. தீவுனா எது? இங்கிலாந்து. இங்கிலாந்து அது ஒரு குட்டி நாடு. தீவுனா உங்களுக்கு தெரியும், 4 பக்கம் கடல் சூழ்ந்திருக்கிறது தீவு. இது கண்டம். இந்த கண்டத்தை தீவு ஆள்வதா அப்படின்னு எழுதுகிறாரு. ஏன்? இந்தியான்றது ஒரு பெரிய நாடு. இந்தியான்றது எவ்வளோ பெரிய நாடு. அது வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்தை சிலோன்ற ஒரு சின்ன தீவு ஆண்டா எப்படி இருக்கும்? சிலோனுக்கு அடிமையாக இந்தியா இருக்க முடியுமா? அது மாதிரி இவர் கேட்குறாரு, கண்டத்தை தீவு ஆள்வதா? an island can rule over the continent எழுதுகிறார். படித்த மக்கள் பூரா கொதிச்சு எழுதிட்டாங்க. அமெரிக்க மக்கள் ஒரே புரட்சி ஆயிடுச்சு. இந்த இங்கிலாந்தை விரட்டணும்டா, ஓட ஓட விரட்டணும்டா. அவன் நம்மளை அடிமையாக வச்சுருக்கான். நம்மளுக்கு விற்கிற பொருட்களுக்கு வரியும் போடுறேன். நம்மளுக்கு வந்து எந்த விதமான ரெப்ரசன்டேஷனும் அந்த அவனுடைய நாட்டில் கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் ஒருத்தனை கொடுக்குறேன். எதுனாலும் அவன்கிட்ட நம்ம கேட்டு பெற வேண்டியதாக இருக்குது. யார்கிட்ட? இங்கிலாந்தில். இப்போ அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா இங்கிலாந்தில் சொல்லி, இங்கிலாந்தில் அமெரிக்கா சார்பாக இருக்கிற பிரதிநிதி வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் சொல்லுவார், சார் அமெரிக்க மக்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும், அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு வேணும், ஒரு பெரிய பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு, பஸ்ஸு கார்லாம் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அது பணத்தை கொண்டு வந்து இங்கே அமெரிக்காவில் கட்டுறது. எப்படி பாருங்கள், இதெல்லாம் நாங்களே செஞ்சுக்கிறோமியா, நீ வெளியே போயா? சுதந்திரம் என்பது அது பெட்டிஷன் போட்டு வாங்குகிற ஒரு கோரிக்கை கிடையாது. அதுதான் நம்மளுடைய பாரதி, நம்முடைய நேதாஜி, நம்முடைய பாலகங்காதர திலகர்லாம் சொன்னாங்க. சுதந்திரம் என்றது கேட்டு பெறுவதல்ல, அடித்து வாங்குவது, கெஞ்சி வாங்குறதில்ல. மகாத்மா காந்தி வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுங்கயா, நீ கொடுக்கலைன்னா நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன், சுதந்திரம் நீ கொடுக்கலைன்னா நான் ஒத்துழையாமை இயக்கம், நான் உனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத்லாம் சொன்னாங்க, ஏய் சுதந்திரம்னா அவன்கிட்ட கெஞ்சி வாங்குறது இல்லையா, அடித்து வாங்குறது. அது அடித்து பெறுவது, அதுதான் சுதந்திரம் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த தாமஸ் பெயின் எழுதினார் காமன் சென்ஸுன்ற 47 பக்க புத்தகத்தில். சுதந்திரம்ன்றது வந்து நீ கெஞ்சி கூத்தாடி பெறுவதில்லை,
உரிமையை பெறுவது, உரிமை தான் சுதந்திரம் தான் நாட்டின் ஆல்மோஸ்ட் அதான் நாட்டிலே கடைசி. சட்டம் தான் எஜமானு, சட்டம் தான் மனிதன் கிடையாதுயா, அரசாங்கம் கிடையாதுயா. இங்கிலாந்து அரசாங்கம் வந்து நம்மளுக்கு எஜமான் கிடையாது, மனிதன் எஜமான் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சட்டம்தான். ஒரு பிரசிடெண்ட் வருவார், ரெண்டு டைம் இருப்பார், அவர் வருவார் போவார். ஆனால் அந்த நாட்டின் பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கீழ்ப்படிக்கணும். அதைத்தான் அந்த தாமஸ் பெயின் அழகாக எழுதி வச்சார். இந்த தாமஸ் பெயின் வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கும் போகிறாரு. ஃப்ரெஞ்சு மக்கள் புரட்சிக்கும் இவர் தான் வழிவகுக்கிறார். சாதாரண ஆள் கிடையாதுங்க இவர். சாதாரண 84 வயசில் இறந்தாருங்க. ஃப்ரான்ஸ்லேயும் போய் ஃப்ரெஞ்சு மக்கள் மத்தியிலையும் இவர் வந்து அந்த புரட்சி விதைகளை தூண்டினார், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார், மக்கள் மனதில் அந்த புரட்சி தீயை ஏற்படுத்தினார். சாதாரண மனிதன் இல்லைங்க நம்ம பாரதி மாதிரி, நம்ம நேதாஜி மாதிரி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன்னாரு. லிபர்ட்டி, ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட்டு, ஐ வில் அச்சீவ் இட், டெஃபினெட்லி ஐ வில் அச்சீவ் இட் அப்படின்னாரு நம்ம பாலகங்கார திலகர். அது மாதிரி சுதந்திரம்ன்றது வந்து கெஞ்சி வாங்குறது இல்லையா, அதை வந்து அரசம் கிடையாதுயா. சுதந்திரம்ன்றது வந்து மண்ணேம் கிடையாது, சட்டம்தான் மண்ணே, சட்டம்தான் நம்ம ஆளணும், மனிதன் ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அமெரிக்க சுதந்திரத்துக்கு பெரிய இதையை உண்டுனவர் இவர் தான். அமெரிக்காவில் வந்து ஃபிலடெல்பியாவிலேருந்து இந்த விஷயத்தை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா ஃபிலடெல்பியா தான் ஃப்ரான்ஸ் மக்கள் போய் அமெரிக்காவில் குடியிருந்த பகுதி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி 3 இருக்கிற ஊர் வந்து அந்த ஃபிலடெல்பியா. அங்கேருந்து தான் இவர் தன்னுடைய சுதந்திர கருத்துக்களை பரப்பினார். இவர் எழுதின புஸ்தகம் தான் காமன் சென்ஸ். தாமஸ் பெயின், பெயினின்னு இருக்கும், ஆனால் தாமஸ் பெயின் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். காமன் சென்ஸ் தான் ஒரு புஸ்தகம். மேன் ஆஃப் ரைட்ஸ்லாம் அவர் எழுதியிருந்தார். மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் நிறைய புத்தகம் எழுதியிருந்தார், மிகச்சிறந்த புத்தகங்கள். டைம் கிடச்சா அதெல்லாம் வாசித்து பாருங்கள், அதெல்லாம் மிக அருமையான புத்தகங்கள்.